பொன்னி வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்படி சக்தி வராரு. வந்தோடனே இந்த செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நல்ல செடி தான், கொடுங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வாங்கி வைக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இங்கே இருக்க எல்லா செடியுமே ஒரு மூலிகை செடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. ஆமாம், அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க மூலிகை பொடியெலாம் எடுத்து தான் அவங்களுக்கு நான் கஷாயம் வச்சு கொடுத்தேன். ஆனால் உஷாக்கா அதை குடிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரி விடு, குடிக்கலைன்னா விடு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் ஒரு ஐடியா பண்ணேன். என்ன பண்ண தெரியுமா? அக்கா கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லிட்டு சண்முக மாமா கிட்ட இந்த பொடியை டெய்லி பாலில் கலந்து கொடுங்க, அப்படி குடிச்சேன்னா நீ அழகாயிடுவ அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவர் கலந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க குடித்தாங்கன்னா அவங்க வயிறெல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகி நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்ன பொன்னி, சூப்பர் ஐடியாலாம் வேறு லெவலில் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வராங்க. நான் இங்கே பொண்ணு இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க. அங்கே இருக்காங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உள்ளே வராங்க. வந்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சந்திரசேகர் 2 பேருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் வந்து பாலமுருகன் ஒரு பஜனை குழு மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து போன வாட்டி ஒரு ராமலிங்கம் கோயிலில் பாடணும். அப்போது உங்கள் மருமகளும் எங்கள் கூட சேர்ந்து பாடினாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. அதனால் அவங்கள வந்து அதே கோயிலில் மறுபடியும் பாட போகிறோம், கூப்பிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. பொன்னிங்க வாம்மா, இவங்க வந்திருக்காங்க. வாங்கக்கா வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொன்னி, உன்னை பார்க்க தான் பொன்னி வந்தேன். ஏற்கனவே வந்துட்டு நீ வந்து அந்த நம்பர் கொடுத்த, எங்கேயோ அந்த சீட்டை தொலைச்சிட்டேன். எப்படி உன்னை தேடுறதுன்னு நினச்சேன். கோயிலில் கேட்டோடனே இந்த ஜெயா அவங்களோட மருமக தான் அவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாக்கா, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இருங்க காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொன்னி, கண்டிப்பாக இந்த வாட்டி நீ பாட வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சக்தி வராரு. இவங்களை எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி கோயிலில் நீங்களும் தானே பாடினீங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. ஆமாம் நானும் தான் பாடினேன். பொன்னி எல்லாருமே சேர்ந்து பாடினாங்க, நல்லா பாடினாங்க பொன்னி. அதனால் இன்னொரு வாட்டி பாடுறதுக்காக கூப்பிட வந்தேன். பொன்னி, இந்த வாட்டி உனக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, என்னால் தொடர்ந்து பாட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. என்ன பொன்னி இப்படி சொல்கிற, நீ சூப்பராக பாடுற, நீ வா, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போ பொன்னி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவானி வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் மூர்த்தி சொல்கிறாரு, சும்மா கூட சேர்ந்து பாடுறதுக்கெலாம் 1000 ரூபாய் தராங்களா, நீ போ பொன்னி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. நீ போ பொன்னி, கண்டிப்பாக போய் பாடு, உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னி. அங்கேருந்து போகிறாங்க அவங்க. பயங்கரமாக கோவம் வருது ஜெயாக்கு. பாத்தியா இப்போ எவ்வளோ திறமை இருக்குது பொன்னிக்கு, அதுவும் நம்மளாம் பாடுற மாதிரி அதே கோயிலில் பாடியிருக்கா, சூப்பர், மறுபடியும் வேறு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் புகழ்ந்து பேசுகிறாரு. அதை கேட்டோடனே ஜெயாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பாடியிருக்கா, கூட்டத்தோடு சேர்ந்து கத்தியிருக்கா, இது வந்து பாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஜெயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, வேறு எப்படி பேசுவாங்க, அவளை கூப்பிட்டு வச்சு அப்படியே புகழ்ந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக போகிறாங்க. அப்படியே பொன்னி போகிறாங்க. சரி பாட்டு பாடலான்னு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கூப்பிட்டவங்க அங்கே நிற்கிறாங்க. வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா யாரையுமே காணோம், நீங்கள் மட்டும் இருக்கீங்க. இல்லை 6 பேர் வரணும், ஆனால் நீ உன்னோட சேர்த்து 3 பேர் தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கெல்லாம் வரல பாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நாம தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை மேடையில் உட்கார வச்சு பாட்டாங்க. பொன்னி தைரியமாக பாடுறாங்க.